திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தானொரு காலம் சயம்பென்று ஏத்தினும் வானொரு காலம் வழி துணையாய் நிற்கும் தேனொரு பால் திகழ் கொன்றை அணி சிவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. திருச்சிற்றம்பலம். தானொரு காலம் ஜயம்பு வென்றேத்தினும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். வாய்ப்புடைய வழியில் தேன் ஒழுகுகின்ற கொன்றை மாலையை அணிந்த சிவபெருமான் யான் என்றும் ஒரு பெற்றியனாகும்படி எனது அன்பில் நிலை பெற்று இருக்கின்றான். அவன் பிறர் தன்னை ஒரு முறை ஒரு பெயரால் துதித்தாலும் அந்த துதி பழுதுபடாதவாறு என்றேனும் ஒரு நாள் வான்வழி துணையாய் நின்று அருளுவான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல். தானொரு காலம் ஜயம்பு வென்றேத்தினும் என்று கூறுகிறார். ஜயம்பு என்றால் என்ன? ஜயம்பு என்றால் எவராலும் படைக்கப்படாமல் தானாகவே தோன்றியவன் என்று பொருள். அப்படிப்பட்ட பெருமையை உடையவனே ஒரு காலத்திலாவது, அதாவது ஒரு முறையாவது மனதார துதித்தால் போதும். வானொரு காலம் வழி துணையாய் நிற்கும். நாம் இந்த உலக வாழ்வை முடித்து செல்லும் போது அந்த நீண்ட பயணத்தில் அவன் நமக்கு உற்ற துணையாக வழிகாட்டியாக வருவான். தேனொரு பால் திகழ் கொன்றை அணி சிவன். தேன் நிறைந்த கொன்றை மலர் மாலையை தரித்த சிவபெருமான் என்று பொருள். யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. வண்ணம் என்றால் என்ன? வடிவம் அல்லது தன்மை. நான் காட்டிய அன்பின் நிறத்திற்கு ஏற்ப, அதாவது நான் எப்படி அன்பு காட்டுகிறேன்? பக்தியால் தானே. அதனால் அந்த பக்திக்கு ஏற்ப அவன் எனக்குள் ஒரு ஜோதியாய் வந்து கலந்து விட்டான் என்று கூறுகிறார் திருமூலர். சிறுவன் மார்க்கண்டேயன் சிவபெருமான் மீது மாறாத பக்தி கொண்டிருந்தான் அல்லவா? அவனுக்கு ஆயுள் முடியும் காலம் வந்தபோது யமன் பாசக்கயிற்றை வீசினான். அப்போது மார்க்கண்டேயன் தான் வழிபட்டு வந்த ஸ்வயம்பு லிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டான். யமன் உயிரை பறிக்க வந்த அந்த இக்கட்டான நேரத்தில் இறைவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமனை விரட்டி மார்க்கண்டேயனுக்கு வழித்துணையாக நின்று மரணமில்லா வாழ்வை தந்தார். இது யாவரும் அறிந்த கதைதான். இருந்தாலும் திருமூலர் கூறிய இந்த பாட்டின் பொருளை உணர்ந்தால் இந்த கதையை நமக்கு நினைவுக்கு வரும். மார்க்கண்டேயன் காட்டிய அந்த அன்பின் வண்ணத்திற்கு ஏற்ப சிவன் அவனுக்கு தன் திருவடியையே புகலிடமாக தந்துள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இறைவனே சுயம்புவே என்று ஒரு முறை அழைத்தால் போதும், அவன் உன் வாழ்நாள் முழுமைக்கும் அதை கடந்தும் உனக்கு துணையாக இருப்பான். உன் அன்பின் அளவே அவன் உனக்கு கொடுக்கும் அருளின் அளவு என்று எவ்வளவு அழகாக தன் கருத்தை தெரிவிக்கிறார் திருமூலர். தானொரு காலம் சயம்பு வென்றேத்தினும் வானொரு காலம் வழித்துணையாய் நிற்கும் தேனொரு பால் திகழ் கொன்றை அணி சிவன் யானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.